வாங்க நண்பர்களே, நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில டிப்ஸ் இந்த ஸ்டோரி மூலமா பார்க்கலாம். வாழ்க்கையில யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏன்னா, சின்னவங்க கூட பெரியவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அந்த அழகான காட்டுல பலவிதமான விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுல யானை கூட்டங்களுக்கு தான் ரொம்பவே வலிமை ஜாஸ்தி. அதுலயும் அந்த யானை தலைவனுக்கு ரொம்ப பெரிய உடல், வலிமையும் கொம்புகளும் சக்திகளும் இருந்துச்சு. அதனால மற்ற விலங்குகள் யாருமே யானைகள் கிட்ட தைரியமா பேச மாட்டாங்க. யானைகளோட கட்டளையை ஏற்று வாழ பழகிக்கிட்டாங்க. காட்டின் ராஜா சிங்கமா இருந்தாலும் அங்க யானைகளுக்கு தான் வலிமை ஜாஸ்தின்னு எல்லா விலங்குகளும் கூடி கூடி பேசிட்டு இருப்பாங்க. அதனால யானைகளும் எந்த விலங்குகளையும் மதிக்காது. அந்த கூட்டங்கள் தண்ணீர் தேடி போகும்போது கூட சின்ன சின்ன விலங்குகளை தன் காலடியில கொன்றும். அதனாலேயே சின்ன விலங்குகளான முயல், எலி, மான், பாம்பு எல்லாமே பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு அழகான முயல் கூட்டங்கள் சின்ன சின்ன குன்றுகள்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வழியா போன இந்த யானை கூட்டம் அந்த குன்றுகள் எல்லாம் மிதிச்சு நசுக்கி அதோட குட்டிகள் எல்லாத்தையும் கொன்றுட்டு, இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்ச அந்த முயல் கூட்டம் ஒரு ஆலோசனை செஞ்சது. இப்படி தினமும் யானைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது நம்ம குட்டிகள் எல்லாம் இறந்து போகுது. அதனால நம்ம முயல் கூட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தர் போய் யானைகளிடம் பேசணும்னு ஆலோசனை செய்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலி முயல் சொல்லுது, யானைகள் அளவுக்கு நமக்கு பலம் கிடையாது, நமக்கு கிடைச்சிருக்கிறது அறிவு தான். அதனால அந்த அறிவை பயன்படுத்தி அந்த யானைகளின் அகம்பாவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த முயல் யானை அரசனை போய் பார்த்து பேசுறதுக்காக போச்சு. அங்க யானை அரசனை பார்த்து ரொம்பவே பணிவா வணங்கி பேச ஆரம்பிச்சுது. யானை அரசனே, நாங்க உங்களுக்கு அடி பண்ணிடுறோம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுச்சு. அதுக்கு யானை அரசன் சொல்றாரு, ஏ முயலே, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பசி வரும், ஆனா உன்னையெல்லாம் சாப்பிடாம விட்டு வச்சிருக்கோம். சரி, எதற்காக வந்த சொல்லு அப்படின்னு சொல்லவும் இந்த முயல் சொல்லுது, அரசனே, நான் தான் முயல் சமூகத்தின் தூதன். நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே அடிமைகளாகவே இருப்போம், ஆனால் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றித்தாங்கன்னு கேட்குது. யானையும் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள்லாம் சின்ன விலங்குகள், உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்க போது, சரி பேசுன்னு சொல்லுது. முயல் பேசுது, நீங்கள் தண்ணீர் குடிக்க வரும் பாதைகள் எங்களோட குன்றுகளை மிதித்து தான் நீங்கள் போகிறீங்க. அதனால் எங்கள் முயல் குட்டிகள் எல்லாம் அழிஞ்சு போகுது. அதனால் நாங்கள் இருக்கிற இடத்தை தவிர்த்து வேறு எங்கேயாவது போய் நீங்கள் தண்ணி குடிக்க போங்கன்னு சொல்லுது. அதற்கு யானை அரசன் சிரிச்சுக்கிட்டே, நீங்களாம் எங்களை விட ரொம்பவே சின்ன விலங்குகள், நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணுமா? உடனே முயல் சொல்லுது, ஆமாம், நாங்கள் சின்ன விலங்குகள் தான், ஆனால் எங்களை பாதுகாக்க சந்திர பகவான் இருக்காரு, எங்களை அழிச்சிங்கன்னா அவர் உங்கள் மேலே ரொம்பவே கோவப்படுவாருன்னு சொல்லுது. யானையும் சிரிச்சுக்கிட்டே, சந்திர பகவான் உங்களை பாதுகாக்காரா, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குது. உடனே முயல் சொல்லுது, நான் உங்களை சந்திர பகவான் கிட்டேயே அழைச்சிட்டு போகிறேன், நீங்களே நேரில் பார்த்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உடனே யானையும், நேரில் கூட்டு போறியா, சரி வா போகலாம்னு 2 பேரும் சேர்ந்து சந்திர பகவானை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த இரவு நேரத்துல யானையை முயல் ஒரு கிணற்று பக்கத்துல கூட்டு போகுது. இந்த கிணத்துக்குள்ளதான் சந்திர பகவான் இருக்காருன்னு சொல்லுது. யானையும் எட்டி பார்க்கவும் அந்த சந்திரனோட பிரதிபலிப்பு கிணத்துக்குள்ள தெரியுது. அதை பார்த்ததும் யானையும், ஆமா, சந்திர பகவான் உள்ளதான் இருக்காரு, எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க, நாங்க முயல்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது, சத்தியமும் பண்ணி கொடுக்குது. அன்னையிலிருந்து அந்த காட்டுக்கு யானைகளால் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தது. இப்படித்தான் சிறிய முயலின் அறிவால் காட்டை அச்சுறுத்திய யானைகளின் பெருமிதம் அடக்கப்பட்டது. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அறிவு தான் வலிமையை வெல்லும். எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் அறிவு இருந்தால் பெரியவங்களை வெல்ல முடியும். பெருமையும் அகம்பாவமும் எப்போதும் அழிவுக்கு தான் வழிவகுக்கும்.